கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை வரும்பொழுது பாம்பை கொன்று எப்பொழுதுமே கீரி தான் ஜெயிக்கும். ஆனால் பாம்பிடம் கடிப்பட்ட அந்த கீரி அந்த பாம்பினுடைய விஷத்தை போக்கிக் கொள்வதற்காக அதற்கு மட்டுமே தெரிந்த ஒரு மூலிகையில் கொண்டு போய் விழுந்து புரளும். அப்படி பொது வாழ்வில் பல பாம்புகளிடம் கடிபடும் நான் பெரியார் திடலுக்கு வந்து பெரியார் எனும் மூலிகையை தடவினால் அந்த விஷமெல்லாம் முறிந்து போகும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். கலைஞர் அவர்களை மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மட்டுமல்ல, என்னையும் சில நேரங்களில் நிறைய பாசிச பாம்புகள் சீண்டு கொண்டே இன்றைக்கும் இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கும் பெரியார் திடலுடைய மூலிகை கண்டிப்பாக தேவைப்படும். எனவே நிச்சயம் நாங்கள் அடிக்கடி இந்த பெரியார் திடலுக்கு வர வேண்டிய கட்டாயம் எங்களுக்கும் ஏற்படும். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் திராவிட இயக்கத்திற்கு சமமான போட்டியே இல்லை, வெறும் சூழ்ச்சிகள் மட்டும்தான் இருக்குன்னு ஆசிரியர்கள் சமீபத்தில் சொல்லியிருக்கிறார். மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷன், எஸ்ஐஆர், நிதி பகிர்வில் பாரபட்சம்னு பாசிஸ்டுகள் எவ்வளவு சூழ்ச்சிகளை செஞ்சாலும் அது எல்லாம் நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பழைய அடிமைகள், புதிய அடிமைகள்னு எத்தனை அடிமைகள் வேணா கிடைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் சுயமரியாதை உணர்வுள்ள கோடான கோடி பெரியாருடைய கருப்பு சட்டை பட்டாளமும் கலைஞருடைய உடன்பிறப்புகளும் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை அவர்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது.